சூப்பரா மணக்க மணக்க அம்மா கையால செஞ்ச நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் அம்மா கையால செஞ்ச ருசி இருக்கும் இந்த ரசத்துல. இந்த ரசத்தோட வாசனை வீட்டுக்கு மட்டும் அடிக்காது, வாசலுக்கு மட்டும் அடிக்காது, தெரு வரைக்கும் அடிக்குங்க. அதுக்கு நான் கேரண்டி. உங்க குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குதா, இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் யாரெல்லாம் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும் போதும் தேவாமிர்தமாக இருக்குங்க. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட இப்ப 18 வகையான பொடிகள் இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் செய்யறதுங்கிறதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தக்காளி ரசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் கரைச்சிக்கலாங்க. இப்ப நான் செய்ய போற ரசம் 5 to 7 பேர் வரைக்கும் சாப்பிடலாங்க. நான் மீடியம் சைஸ் 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தக்காளியில இருக்கிற முனையை மட்டும் கட் பண்ணிடணுங்க. இப்போ இதை அப்படியே 4 கட் பண்ணி விட்டுறலாங்க. அப்படியே 2-3 வேணாலும் கட் பண்ணி தனியாக வேணாலும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பிசைய தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி மட்டும் கரைச்சிக்கலாங்க. கையால் தக்காளி கரைக்கணும், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளியில் செஞ்சிங்கன்னா இந்த ரசம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன். பட் நாட்டு தக்காளி போடும்போது தக்காளி மீடியம் சைஸ் 4 போட்டால் போதுங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கணுங்க, அப்போ தான் ரசம் ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். தக்காளியே மிக்சிலாம் அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க, அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இப்படி கையாலே கரைக்கும் போது தான் உங்களுக்கு அம்மா கையால் செஞ்ச ருசி கிடைக்கும். இந்த அளவு கரைச்சா போதுங்க. இப்படி ஒன்றும் பதியமாக இருக்கணும். இப்போ இதுலேயே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். அடுத்தது புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து 10 நிமிஷமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். நான் வந்து புளி ஊற வச்சு அப்படியே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் புளி சக்கையோட வேணாம்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும். எனக்கு வந்து இந்த சக்கையும் இருக்கணும் ரசத்தில், அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்குதுன்னு நினைப்பேன். சக்கை பிடிக்கலனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதிலே மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 சிட்டிகை வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. இந்த மிளகாய் பொடி ஒரு டேஸ்ட்டுக்காக தான், காரத்துக்காக கிடையாது. அடுத்தது உப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கல் உப்பு தாங்க போடணும், அப்போதான் ருசி நல்லா இருக்கும். அடுத்தது ரசப்பொடி போட்டுக்கணுங்க. இது என்னுடைய கைப்பக்குவத்திலான ரசப்பொடி. எல்லா விதமான ரசத்துக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பக்குவமாக வறுத்து மிளகு, சீரகம், கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு செஞ்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் ரொம்ப முக்கியங்க. அது போடும்போது தான் உங்களுக்கு ரசத்தோடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரசப்பொடி நம்ம கிட்ட கிடைக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ரசப்பொடி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ரசப்பொடி மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட 19 வகையான மசாலாக்கள் இருக்கு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரசப்பொடியும் 1 டீஸ்பூன் இதுல போட்டுக்கலாங்க. நீங்க மிளகு, சீரகம், அதே மாதிரி மல்லி இதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், எல்லாமே இதுலயே இருக்கு. அடுத்தது 1 கட்டி பூண்டு தோலோட தட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தோல் வேணாம்னு நினைக்கிறவங்க தோல் உரிச்சிட்டும் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி தோலோட போட்டு பாருங்க, அதுதான் நான் டேஸ்ட்னு நினைப்பேன். சாப்பிடும் போது வேணா நம்ம தோல் எடுத்து வச்சிடலாம். 2 பச்சை மிளகாயும் இதோட உடச்சு போட்டுடலாம். தட்டி வேணாலும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போறேனோ அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கணும். இதிலே கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். காம்போடு போடணும். இந்த காம்பில் தான் நிறைய சத்தும் வாசனையும் இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா காம்போட தான் போடணும். அப்படியே கிள்ளி போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கரைச்சி கொடுத்துடணும். இந்த மாதிரி கரைக்கும் போதும் ரசம் அப்படியே சூடான சாதத்தில் ஊற்றி குடிச்சிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு வந்து ரொம்ப புளி ஊற்றாதீங்க. அதுவும் இந்த தக்காளி ரசத்துக்கு ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும். தக்காளியிலே நிறைய புளிப்பு இருக்கும். நீங்கள் புளி கம்மியாக போட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு கரைச்சா போதுங்க. இந்த சக்கையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதில் தான் அவ்வளோ ருசியும் மனமும் சத்து இருக்கு. ஸோ இந்த சக்கை அப்படியே இதுலேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு இப்படி ஒன்றும் பாதியமாக பிசைஞ்சு கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு எந்த அளவு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க, ரசத்துக்கு கூட்டி வச்சாச்சு. வாங்க இப்போ இது எப்படி தாளிக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரமும் வச்சிடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இப்போ இதிலே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதிலே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. அடுப்பணலும் இப்போ மீடியமாக இருக்கட்டும். கடுகு நல்லா பொரியுதுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். அடுத்தது 1/2 கட்டி பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். தோலோடு போடுறேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தோலோடு போடுங்க, இல்லைனா நீங்கள் தோல் எடுத்துட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது 4 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரசப்பொடியும் போட்டுக்கலாங்க. டோட்டலாக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரசப்பொடி. ரசத்துக்கு கரைக்கும் போது 1 டீஸ்பூன் ரசப்பொடி, இப்போ 1 டீஸ்பூன், ஸோ 2 டீஸ்பூன் கணக்கு. அப்படியே ஒரே ஒரு கிளறிக்கலாம். அடுத்தது கட்டி பெருங்காய தண்ணி 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இது தீயாமல் பார்த்துக்கணுங்க. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும். நம்ம ரசப்பொடியிலே பெருங்காயமும் போட்டிருக்கோம். ஆனாலும் இப்படி கொஞ்சம் கட்டி பெருங்காய தண்ணி ஊற்றி செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டி பெருங்காயமும் நம்மக்கிட்ட கிடைக்கிதுங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கட்டி பெருங்காயமும் நம்மக்கிட்ட இருக்குது. குருணை பெருங்காயமும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதுவும் இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் இல்லாமல் கோதுமை மாவில் செஞ்சது. ஸோ ரொம்பவே ஆரோக்கியமானது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ இதுலேயே கரைச்சி வச்ச ரசத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி ரசம் கூட்டி வச்சுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பணல் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். இந்த சக்கையில் இருக்கிற சாறுலாம் ரசத்தில் இறங்காது. ஸோ அதனால அடுப்பணல் கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். கம்மியான அனல்லே இது நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்க, ரசம் சூடாயிட்டு அப்படியே நுரக்கொட்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்படி கிள்ளி போட்டுடலாம். ரொம்ப மணமாக இருக்கும். இதோடய 3 பச்சை மிளகாயும் முழுசாக போட்டுடலாம். பச்சை மிளகாய் இப்படி முழுசாக போடும் போதும் லாஸ்ட்டாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இதோட ரசம் முடியல லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்படி எண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னடப்பா சின்ன சின்ன விஷயங்களை இப்படி செய்கிறாளேன்னு நினைக்கலாம். இந்த சின்ன விஷயங்கள் தான் உங்கள் ரசத்தை அவ்வளோ மெருகூட்டும். இன்னும் ரசம் கொதி வரல, லைட்டாக நுரக்கட்டி தான் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிற இந்த ஸ்டைல் தக்காளி ரசம் நுரக்கட்டின உடனே இறக்க மாட்டேன். நல்லா ஒரு கொதி வரணும், அப்போ தான் இறக்குவேன். கண்டிப்பாக உங்களெலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க, ரசம் கொதிக்கக்கூடாது, கருத்துடும், அது ஒரு வாடை வரும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வைக்கிற இதே மாதிரியே வச்சு பாருங்க. உங்கள் ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கருத்த வாடையும் வராது. பாருங்க, இப்போதான் ரசம் கொதி வர ஆரம்பிக்குது. ஓரத்தில் தானே கொதி வருது, இங்கே மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே நல்லா கொதிச்சு அப்படி தளதளன்னு வரணும். இப்படி பபிள்ஸ் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணால் ரசம் பச்சை வாடையாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ நடுவுலையும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சிடலாம். நல்லா தளைஞ்சு ஒரு கொதி வரட்டும். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுறணும். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க அம்மா கையால் செஞ்ச நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ரசம் நம்ம எப்பயுமே வைக்கிறது தான். ஸோ சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செய்யும் போதும் இந்த ரசம் அவ்வளோ ருசியாக இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் ரசம் சாப்பிடுவீங்கல்ல, அது எவ்வளோ மனமும் ருசியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லலாம். அதை விட இது தூக்கலாக இருக்கும் இந்த ரசத்தோட ருசி. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மெத்தடும் என்னுடைய ரசப்பொடியும் தான் காரணம். ஸோ இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதோடைய மனத்தையும் சுவையும் கொடுக்குங்க. ஸோ இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஒவ்வொரு பொருளாக கரைச்சணும் அதே மாதிரியே கரைச்சி கூட்டி வைக்கணும். அது மட்டும் கிடையாது, பூண்டு தக்காளி இது கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரசத்துக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு. இந்த ரசத்தோட ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம். ஸோ பெருங்காயம் வந்து இதுக்கு அவ்வளோ முக்கியங்க. பெருங்காயம் நான் என்னுடைய பொடியிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் கட்டி பெருங்காய தண்ணி கரைச்சி ஊத்தி பாருங்க, அவ்வளோ மனமும் ருசியுமா இருக்கும். நீங்க குழம்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, இந்த ரசத்துக்கு தொட்டுக்க வேணுங்கிற அவசியமும் இல்ல. ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க. ரசப்பொடி வாங்கிட்டு ரொம்பவும் ஃபாஸ்டாகவும் வச்சிடலாம். டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். உங்க குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குதா, இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரசத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கூட ஒரு முட்டை வச்சு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காய் பொரியல் வச்சு கொடுக்கலாம், ஈவன் ஏதாவது ஒரு துவையல்ல வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே அஸ்தலா இருக்கும். சூடான சாதத்துல இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும் போதும் தேவாமிர்தமா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா என்னுடைய ரசப்பொடி வாங்கி செஞ்சு பாருங்க, ரொம்பவே அஸ்தலா இருக்கும். யாராவது ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பா உங்க மணியை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா என்னுடைய ரசப்பொடி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அது என்னோட கைப்பக்குவத்துல என்னுடைய அளவுகளோடையும் அதுக்கு எப்படி அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வருது. ஒவ்வொரு பொருளும்
எங்கே வாங்கினா நல்லா இருக்குமோ அங்கே போய் தேடி தேடி வாங்கி குழந்தை மாதிரி பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வாங்கினவங்க உங்கள் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்குறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் எனக்கு இந்த அளவு உற்சாகம் கொடுக்குது. இதே மாதிரியே உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. ஓ மை காட், இதோட வாசனை வேற லெவல்னு சொல்லுவேன். அந்த மிளகு சீரகத்தோட வாசனை, ரசப்பொடியோட வாசனை, ஓ மை காட் அப்படி இருக்கு. அந்த பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக போட்டோம் பார்த்தீங்களா, அது வேற லெவலுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் யாரெல்லாம் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மசாலாவை தொடர்ந்து வாங்குங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.